இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். 3 முறை சொல்லியிருக்கிறேன், நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் களை முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. 40 முறை பேசியிருக்கிறார். பேசினா என்று சொல்கிறோம், அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய். உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது, இதை விட மோசமான செயல் இருக்க முடியும். அறிவாளி பிள்ளை, சில நாள் அறிவாளி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கோணல் மாணல் வந்துடும் போல இருக்குது. ஆனாலும் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார். வணக்கம், இது கேள்விக்களம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி வந்த ஒரு மோதல் என்பது இன்று ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது. கட்சி ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் பிளவுபட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சமாதான முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டன. இருவரும் தனித்தனி பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். கட்சி யாருக்கு சொந்தம், நீக்கும் உரிமை யாருக்கு, இதெல்லாம் இன்னும் சில காலம் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் வழக்குகளாக மாறக்கூடும். ஆனால் இந்த பிளவு என்பது, பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு என்பது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதில் பாதிக்கப்பட போவது டாக்டர் ராமதாஸா, டாக்டர் அன்புமணி ராமதாஸா, அல்லது அவர்கள் கூட்டணிக்கு வந்து சேர்வார்கள் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் கட்சிகளா? பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த பிளவு பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு MC ராஜன், திரு தமிழ்மகன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும், இந்த சரி செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போயிட்டாங்க. இந்த பிளவு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 3வது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ண ஒரு கட்சி. வாக்கு சதவீதம் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா MP, 20க்கும் மேற்பட்ட MLAக்கள், இப்படி ஒரு காலம் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பாமகவுக்கான ரெலவன்ஸ், இன்றைக்கு பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய அரசியல் பெருமானம், அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க?
ரெண்டு பேருக்குமே இது பின்னடைவைத்தான் தரும். ரெண்டு பேருக்குமே. ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வன்னியர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் செல்வாக்கே இல்லை என்று இல்லை, அவருக்கும் வன்னியர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது இருந்த செல்வாக்கு தனித்தனியாக இருக்கும்போது நிச்சயமாக இருக்காது. இதனால் இவங்களுக்குத்தான் முதல்ல வந்து செல்வாக்கு இழப்பு இருக்கிறது. இவர்களுக்குத்தான் முதல் செல்வாக்கு இழப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்களோட கூட்டணி வச்சுக்கணுங்கிற எந்த கட்சியுமே பிஎம்கேயுடைய முழு பலமும் தனக்கு வந்து சேராது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் இருப்பாங்கன்னு எந்த உறுதியும் இல்லை. ஏதாவது உறுதியாக இருக்குன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்றைக்கி உள்ளதிலிருந்து நம்மளால் ஊகிக்க முடியும். அப்போ எந்த கூட்டணிக்கு யார் போனாலுமே முந்தி இருந்த மரியாதை பாமகவுக்கு வந்து இன்றைக்கி இருக்காது. ஏன்னா எல்லாருமே கூட்டணி யாராவது சேர்ந்தால் அவர்கள் தங்களுடைய வெற்றியை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துவார்கள்ங்கிறத தான் பார்ப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வாக்குகளை நன்றாக மடைமாற்றம் செய்ய இயலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளுக்குமே இருந்தன. இன்றைக்கு மடைமாற்றம் செய்வது என்பது எந்த அளவிற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அதனால் இந்த பிளவுங்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவு, திரு ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு. இவங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு இன்றைக்கி கூட்டணியில் போய் உறுதியாக வந்து டிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. சரி, வேற வலிமையை இழந்துட்டாங்க. 3 பாயிண்ட் சொல்கிறீங்க. இது வந்து 2 பேருக்குமே பின்னடைவு தான். டாக்டர் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இதில் பின்னடைவு இருக்குது. ரெண்டாவது, பாமக வாக்குகளை எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ அந்த கூட்டணிக்கு அப்படியே செலுத்தக்கூடிய ஒரு வலிமை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒன்றை டாக்டர் ராமதாஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கிறார் கடந்த காலத்தில். இப்போ அது முடியுமா அப்படின்ற ஒன்று. இன்னொரு பாயிண்ட் வந்து, தேர்தல் நேரத்தில் வேற வலிமை, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கக்கூடிய வலிமையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு அணி திமுக அணி வலிமையாக இருக்குது, இன்னொரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் அதிமுக இருக்குது, அது இல்லாமலும் சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாமக வாக்குகள் சிதறி போக வாய்ப்பு இருக்கிறதா? டாக்டர் ராமதாஸ் ஒரு போராளி, பல ஆண்டு காலம் மக்களோட நெருங்கி இருந்தவர். அவருடைய வாக்குகளை அவருடைய சந்திக்கிற ஒரு நெருக்கடியான காலத்தில் என்னோடு இருங்க அப்படின்னு அவர் ஒரு இமோஷனல் லைன் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது வயது அன்புமணி அவர்களுக்கு இருக்குது, அவர் பின்னால் போனால் தான் நமக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு போகிறதுக்கு தொண்டர்கள் தயாராக போவாங்களா? இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு வந்து குடும்பத்துக்குள்ளே வந்தபோது குடும்பத்தில் இளையவர் யாரோ அவர் தான் இறுதியாக ஜெயித்திருக்கிறார். அது முலாயம் சிங் யாதவுடைய மகனாக இருக்கட்டும், அவர் தான் இறுதியாக ஜெயித்தான்னு நம்ம பார்த்துருக்கோம். அல்லது அதிமுகவில் வந்து ஜானகி அம்மா, ஜெயலலிதா, இவங்க 2 பேரில் வந்து யார் இறுதியில் வெற்றி பெற்றாலும் தான் ஜெயலலிதா தான் வெற்றி பெற்றாங்க. சந்திரபாபு நாயுடு, என்டி ராமராவ், இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா என்டி ராமராவ் இல்லை, சந்திரபாபு நாயுடு தான் வெற்றி பெற்றார். இதே தான் இங்கேயும் இருக்கிறது. ஏன்னா பாமகவில் வந்து ராமதாஸ் ஐயாவுடைய பங்களிப்பை யாருமே குறைத்து சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இப்போ இந்த குரியன்னு சொல்லி இந்த அமுல் இவ்வளவு தூரத்துக்கு வந்தது காரணமே குரியன் என்ற மாமனிதர் தான். ஆனால் இறுதியாக குரியனுக்கு என்ன நடந்தது? ஏறக்குறைய இப்பொழுது ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்தார். நான் உருவாக்கிய நிறுவனம், இங்கு நான் சொல்வது தானே சட்டம் என்று தான் அவருடைய குரல் இருந்தது. ஆனால் அமுல் போர்டு வந்து அவரை போர்டிலிருந்து உறுப்பினர்களிருந்து நீக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக போனது. கடைசியில் குரியனுக்கு எந்த நிறுவனம் பலம் பெற்றது. இந்திய அரசியல்லையே குமாரசாமி வந்த பிறகும் தேவகவுடா சொல்வதுதான் கடைசி சொல் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. தேஜஸ்வி யாதவ் வந்த பிறகும் லாலுவுக்கு இன்னமும் வந்து மக்கள்கிட்ட ஒரு ரெவரன்ஸ், அவரை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கலாம், ஆதரிக்கக்கூடியவங்கள்ட்ட அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரும் தலைவர். தமிழ்நாட்டில் கலைஞர் எடுத்துக்கிட்டாலும் அழகிரி போன்றவர்களை ஒரு கட்டத்தில் நீக்கி கட்சியை விட்டு தூக்கி எரிஞ்சாலும் கூட அவர் சொல்வதுதான் கடைசி சொல் அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது. அந்த தலைவர்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்கி வளர்த்து நிறுத்தின தலைவர்களுக்கு அதில் கடைசி காலம் அப்படின்னா கூட ஒரு இமோஷனல் பாண்டிங் தொண்டர்களோடையும் மக்களோடையும் இருக்காதா? இல்லை, நீங்கள் சொல்கிற உதாரணங்களிலெல்லாம் அவர்களை எதிர்த்து அவருடைய இப்போ கலைஞரை எதிர்த்து அவருடைய புதல்வர்கள் புரட்சி பண்ணலை, தங்களுக்குன்னு உள்ள கருத்து சொன்னாங்க. கலைஞருடைய 2 புதல்வர்களுக்கு இடையில் போட்டி இருந்தது. ஆனால் கலைஞரை நீக்க வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லையே, அழகிரி சொல்லவில்லையே.
அதே போல் தான் நீங்கள் கூறுகின்ற தேஜஸ்வி யாதவ் வந்து இவரை வந்து லல்லு பிரசாத் யாதவை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றாரா? அப்படி இல்லை. எப்பொழுதெல்லாம் இளைய தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் இடையில் போராட்டங்கள் வெடித்தனவோ அந்த காலகட்டங்களிலெல்லாம் இளைய தலைமுறை தான் இறுதியில் வென்றிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இன்னைக்கு உடனடியாக அவ்வளோ பெரிய வலிமை அன்புமணி ராமதாஸ்க்கு வருமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த இமோஷனல் அப்பீல், இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறேன், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு கோஷத்தை எழுப்பும் பொழுதே தன்னை சுருக்கி கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இப்படி செய்வதன் மூலம் வன்னியர்களை தன் பக்கம் வைத்து கொண்டதன் மூலம் வன்னியர்களுக்கு பெருமளவு நன்மைகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போ வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க, அது நடந்ததா? அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருடைய எமோஷனல் அப்பீல் இருக்கும். இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஐயாவுடைய எமோஷனல் அப்பீல் தான் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் வன்னியர்கள் இந்த குடும்பத்தை தங்களை காக்கும் கரங்களாக நினைக்கின்றார்கள்ங்கிறது உண்மை. அப்போ அதுக்கு பிதாமகராக இருக்கிறது வந்து ராமதாஸ் ஐயா தான். அதனால் இன்றைக்கி நிலைமையில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து செல்வாக்கு சற்று அதிகமாக இருக்கும் அன்புமணியோட. ஆனால் அன்புமணிக்கு செல்வாக்கு இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போ எப்படி பார்த்தாலும் அன்புமணி ஒரு 30% 20% வாக்குகளை பிரிச்சிட்டான்னு வைங்க, இறுதியாக இருவருமே தோற்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வலிமையை இழக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அதிமுக வாக்குகள் பிளவுபட்டு பல்வேறு அணிகளாக போன தேர்தலில் நின்னதை பார்த்தோம். இப்போ பாமக வாக்குகள் ஒரு முகமாக போகாமல் அதுவும் சிதறுவதற்கான திசையை நோக்கி போகிறதா சொல்கிறீங்க. தமிழ் மகனுடைய கோணத்தை கேட்கலாம். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அப்படின்னு வருகிற போது அதனுடைய தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஐயா சொன்னது மாதிரி இப்போ மகன் வந்து இப்போ இந்த பிளவை வந்து நம்ம திமுகவிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சது மாதிரியோ இந்த திராவிடர் கழகத்திலேருந்து அண்ணா பிரிஞ்சது மாதிரியோனா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இது வந்து ஒரு தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற அது பெரிய கட்சிகளுக்குள்ள வர்ற பிளவு வேற, சௌதாலா குடும்பத்துக்குள்ள வர்ற பிளவுன்றது வேற. அது அவங்களுக்கான ரீச்சும் சிறுசு, அதான் அவங்களுக்கான இது ஏரியா பரப்பும் சிறிது. ஆமாம், இதில் வந்து இவங்க தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனக்கசப்பு தான் இது. சொல்லப்போனால் இவங்களுக்குள்ளே என்ன மனக்கசப்பு ஏற்பட்டது என்பது கூட இன்னும் விரிவாக நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஏற்பட்டது, எதனால் ஒரு அரசியல் சித்தாந்தம் காரணமான ஒரு பிரச்சனையாக வெடித்ததா அல்லது வேறு ஏதாவது குடும்ப பொதுவெளியில் அப்படி எதுவுமே சொல்லலை. ரெண்டு பேருமே பிஜேபியோட அதனால சொல்கிறாங்க, ஏடிஎம்கேவோட போகணுன்றது தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதில் கூட்டணியில் யார் கூட போகணுன்றதுலாம் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஆமாம், அவர் வந்து ஒரு கலை வந்துடுச்சு அதை நீக்கிட்டேங்கிறாரு, அல்லது வந்து நான் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம் அது திருந்தலைன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். இப்போது இளைய சமுதாயம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு வயது மூப்பு ஒரு காரணமாக இருக்கும். ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வயது மூப்பு தடுமாற்றம் இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுப்பாங்க. நீங்களே சொன்னது போல் இங்கே போனால் ஒரு ஆதாயம் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நினச்சி இவர்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு தான். கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கேட்டு வர்றவங்களுக்கு அல்லது ஒரு கவுன்சிலராக நிற்கணும், மாவட்ட பொறுப்புக்கு வரணும், ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும்னு நினைக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று. பட் அது வந்து இவங்க என்ன நினைச்சாலும் ஒரு 30 சீட்டுக்கு மேலே நிற்க போகிறதில்ல, 30 பேருக்கு தான் அந்த ஆஸ்பிரேஷன். ஆமாம், ஆனால் வாக்களிக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர். ஆமாம், அந்த வாக்காளர்கள் அதே நம்பிக்கையோட அணுகுவாங்களா இந்த பிரச்சனையை? அதுதான் அது என்னன்னா, ராமதாஸ் ஐயா வந்து வன்னியர் சங்கம் துவங்கி ஒரு பெரிய எல்லாம் நடந்தது. 87 நடந்த 21 பேர் அதில் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்தபோது ஏற்பட்ட எழுச்சி, அதை தான் இன்னும் கூட அவர் தக்க வச்சிட்ருக்காரு. ராமதாஸ் ஐயானா இடஒதுக்கீடுக்காக போராடின ஒரு போராளி, இலங்கை தமிழருக்காக குரல் கொடுத்தாரு. ஜெயலலிதா ஒரு பெரிய இதாக இருக்கும்போது நானும் நக்சலைட்டுன்னு தான் எழுதினார். இங்கே ஒரு ஹிட்லர்னு ஒரு தொடர் எழுதினார். ரொம்ப ஒரு போராளியாக ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய பீரியட் இருந்தது. ஒரு ஷார்ட் பீரியட் தான் அது. அவர் 89 கட்சி தொடங்கி எல்லா வாழ்வு உரிமை மாநாடுலாம் நடத்தின முக்கிய முற்போக்கு சக்திகள் எல்லாமே அவருக்கு பின்னாடி போனாங்க. ஆமாம், அவரை பெரும் நம்பிக்கையோட பார்த்த காலம் ஒன்று இருந்தது. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு வாங்கல. இன்னைக்கு இந்த ஃபாலோ அவுட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த பேர் தான் இன்னும் அவருக்கு ஏதோ இன்னும் கூட கொஞ்சம் அவர் தக்க வச்சிருக்கார். அதுதான் வந்து ஐயான்ற அந்த மரியாதையை அவருக்கு இன்னும் தக்க வச்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான இதாக இருக்குது. நடுவில் வந்து அவர் மறுபடியும் ஒரு கட்சிக்காரராக ஜாதிக்காரராக மாறினார், நாடக காதல்னு சொன்னார், எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இன்னமும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னாக்கா அந்த ஒரு குறுகிய காலம் அவர் நடத்தின
ஒரு பெரிய ஒரு போராளியான வாழ்க்கை தான். சரி. ஆனால் இப்போ வயது காரணமாக இப்போ மறுபடியும் அதை போட்டிட்டு அவ்வளோ பேர் வர முடியாது. அன்புமணிக்கிட்ட தான் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். இது கட்சியில் என்ன ஆகும்னா, நீங்கள் கூட்டணி கேட்குற இதெல்லாம் அன்புமணியை சார்ந்து கூட்டணி வைக்கிற ஒரு நெருக்கடி தான் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ ராமதாஸோட சேரலாமா அல்லது அன்புமணியோட சேரலாமான்னா அன்புமணியோட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் என்டிஏ போகுன்றீங்க. நிறைய பேருக்கு அந்த இதுதான் இருக்கும், அந்த பர்சன்டேஜ். நான் சொல்கிறது ஒரு இந்த விகிதாச்சாரம் கூட்டணி சேர்த்துக்கிறவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இவர் இருப்பாருன்றீங்க. ஆமாம், அதுதான் இவருக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் அதே வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குமா? நம்புவாங்களா? அது அந்த ஆர்வம் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க மறுபடியும் ஒரு போராளியாக தங்களை காட்டிக்கிறது தான். இன்னும் கூட நாங்கள் நெருப்பில் இருந்து வந்தோம், நாங்கள் சத்திரியர் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறத இது பட்டு ஒரு 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 சமுதாயத்துக்கான ஒரு கட்சியாக தங்களை அவங்க நிலைநிறுத்தும் போது தான் அதெல்லாம் சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன். சமுதாயம்னா பரந்துபட்ட சமுதாயத்துக்கான ஒரு கட்சியாக அது மாறுகிற வரை அது சாத்தியமில்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க இன்னும் கூட அந்த ஒரு சின்ன குழுக்குள்ள அரசியல் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, ரவீந்திரன் துரைசாமி கிட்ட கேட்போம். நம்ம ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ்க்கு நம்ம வந்துடலாம். கண்டிப்பாக 2 பாமகங்கிறது தவிர்க்க முடியாது. ஒன்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள், இன்னொன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லக்கூடாதுன்றார். இன்னைக்கு இரா அன்புமணின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு குட்டியில் அவருக்கு வரக்கூடாதுன்னு ஐயா நினைக்கிறாரு. இதில் என்ன எலக்ட்ரல் டிசிஷன் முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது தான் இதில் முக்கியம். இதில் முக்கியமாக ராமதாஸுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டெடு, அன்புமணிக்கு ஆப்ஷன் கொஞ்சம் அதிகம் இருக்குது. அன்புமணிக்கு 2 ஆப்ஷன் இருக்குதா பார்க்குறேன். வானமே இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிறது கொஞ்சம் கட்சிகள் தானே, 2 ஆப்ஷன் முக்கியமாக இருக்கதா பார்க்குறேன். ஏன்னா திமுக ஆப்ஷன் 2 பேருக்குமே இல்லை. திமுக 2 பேரையும் எதிர்த்து ப்ரோ வன்னியர் ஆன்டி பிஎம்கே பண்ணி தான் அவங்க 19, 21, 24 ஜெயித்திருக்கிறாங்க. அதுக்கு டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு ஃபார்முலா. விக்ரவாண்டி இடைத்தேர்தலே அந்த ஃபார்முலா அவங்களுக்கு அதிமுக ஓட்டிலேயே ஒரு 23% கொடுத்ததுன்னு சொன்னால் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் அணியின் மூலமாக பாமகவை தோற்கடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறத 3 பொது தேர்தலையும் ஒரு விக்ரவாண்டிலையும் அவர் தெள்ள தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. குறிப்பாக ஏடிஎம்கே வாக்கு ரெட்டலை வாக்கு உதயசூரியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இதில் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, ஆன்டி டிஎம்கே கடுமையாக பண்ணுறார். ஆன்டி டிஎம்கே பண்ணும்போது அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் அடிஷ்னலாக எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இல்லை. இப்போ பாஜக அவங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருக்காங்கன்னா, பாஜக தெற்குலையும் மேற்குலையும் சிட்டிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது வட தமிழகத்தில் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வட தமிழகத்தில் பாஜக ஒரு மைனஸுங்கிற ஒரு பார்வையும், ப்ளஸ் ஆட்டு தெற்கே மேற்க சிட்டியில் இருக்கக்கூடிய பாஜக வட தமிழகத்தில் மைனஸுங்கிற பார்வையும் இருக்குது. அப்போ அதிமுகவுக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி வேணும்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆன்டி டிஎம்கே பண்ணக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். இதில் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன இது கிடைக்குங்கிறது தான் முதல்ல பார்கெனிங். எனக்கு அதில் ஒரு பாயிண்ட் உங்களை கேட்கணும். இப்போ 2 பேரும் ஒரே கருத்தை பேசுகிறாங்க. இதுவரையிலும் சொன்னது ஒரு பிரச்சனை தொடங்குகிற நேரத்தில் அவங்க பேசிக்கிட்டது தேர்தலில் முடிவெடுக்கிற அதிகாரம், வேட்பாளர்களை தீர்மானிக்கிற அதிகாரம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரம் டாக்டர் ஐயாவுக்கு தான் உண்டு அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கிளைம் பண்ணார். இல்லை, தலைவருக்கு தான் அந்த அதிகாரம்னு, அந்த அதிகாரத்தை தர முடியாதுன்னு அவங்களுடைய க்ரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவாக வெளியில் சொல்லப்பட்டது அதுதான். இப்போ கூட்டணியில் இவங்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு தேதியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை விமர்சிக்கிறது தான் கடந்த பல வாரங்களாக வரக்கூடியது. தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, தன்னை ஒட்டு கேட்டாங்க, தன்னை சந்திக்க மாவட்ட செயலாளர்களை தடுத்துட்டாரு, நான் மனம் வெறுத்து போயிட்டேன்னு அவருடைய வருத்தங்களை அதிகமாக பதிவு பண்ணிகிட்டே வர்றார். மற்ற பொது பிரச்சனைகளில் கருத்து சொல்கிறாரு. ஆனால் நடப்பு அரசியல் அப்படின்னு வருகிற போது ஆட்சியை, திமுக ஆட்சியை அவர் காட்டமாக விமர்சிக்கலை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ்ட்ரீமாக விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். இந்த 2 அணுகுமுறையை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இதில் பிஎம்கே டாக்டர் ராமதாஸ் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாரு, மற்ற பிஜேபி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை. ஸோ அவர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி போகிறாரு. ஹெவியாக ஆன்டி டிஎம்கே பண்ணுறதுல நமக்கு லாபம் இல்லை, அது நம்மளை நஷ்டத்தில் கொண்டு விட்டுறோன்னு காஷியஸாக அவர் பண்ணுறாரு. அன்புமணியை பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே ஹெவியாக பண்ணுறது தான் நமக்குள்ள அரசியல்
நகர்வுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பெரியவருடைய விமர்சன கணைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லாம இன்னொரு விமர்சனத்தை வலிமையா பண்ணிட்டா இது கூர் மடங்கிரும் நினைக்கிறாரா? கண்டிப்பா அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள நம்ம போவோம். அதுல திமுகவில் நமக்கு இடம் இல்லை, தேவையும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுகவில் நமக்கு இடம் இருக்கு, தேவையும் இருக்கு. அதுல என்ன டேர்ம்ஸுக்கு வர்றாங்கன்னு பார்க்கணும். அதுல அன்புமணிக்கு மன வலிமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு மன வலிமையும் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கு சீட் ஷேரிங் சரியா வரலன்னா என்னை பொறுத்த அளவில் ஒரு சகாதேவனா சொல்லணும்னா ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் 1931 சென்சஸில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்களால் தான் ஒரு தனி இடஒதுக்கீடு பெற முடியும்னு சொல்லும்போது சகோதரர் கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். வன்னியகுல சத்திரியர்கள் அக்னியிலிருந்து பிறந்தவங்க, நாங்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம். திரௌபதி அம்மனின் பிள்ளைகள் மந்திரமாலைன்னு அவங்க கர்ணபுராண வரலாற்றை சொல்லி நம்மளால தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும். நமக்கு தனி ஒதுக்கீடு முக்கியம், நம்ம தனித்தன்மை முக்கியம். அது புராணத்தெல்லாம் சொல்லாமலே இடஒதுக்கீடு வேணும், எனக்கான நியாயத்தை தாங்கன்னு கேட்கலாமே. ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற கோணத்தில் கூட அதை அணுகலாமே. அதிகார பகிர்வு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத பேசலாமே. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் புள்ளி விவரங்களோட பேசலாமே, புராணத்தை விட்டுட்டு. சோசியல் ஜஸ்டிஸ் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அவங்க பெற்றுட்டாங்க. திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டால் அவங்க குறிப்பிடத்தக்க நன்மை அமைச்சிட்டாங்கிறது. இன்னும் அதற்கு கிராட்டிவிட்டாக இருக்கக்கூடியவங்க, உதயசூரியனுக்கே வாக்களிக்கக்கூடியவங்களும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் இப்போ அவங்க தங்கள் தனித்தன்மையை அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் அவங்களுக்கு அந்த பெருமிதம் தான். ஏன் இருக்க மனோஜ் ஜாரங்கி பாட்டீல் இல்லையா? எத்தனை பேர் இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே இவங்க 10.5 அசெட் பண்ணி நின்னாங்கன்னா அன்புமணிக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அது பயன்பெறும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் பேசும்போது 10.5க்கு எதிராட்ட ஒரு கருத்தை கூட சொன்னார். கடலூரில் ஆதரவாக சொன்னவர் திருச்சியில் பேச பாமக கூட்டணிக்கு வரும்னு மகிழ்ச்சி தெரிவித்தார். விருதாச்சலத்தில் மகிழ்ச்சி தெரிவித்தார். உடனே அன்புமணி 4 அமைச்சர்ன்னு தன்னை அசெப்ட் பண்ணுற மாதிரி கேட்டதும் விடுதலை சிறுத்தைகள் வரணும், கம்யூனிஸ்ட் வரணும், அதை மாற்றி பேசினாரு. பாமகவுக்கு அந்த முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுங்கிறத. அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சின்ற டோன் இவர் எடுத்த உடனே அவர் அதை விட்டு மாற்றிட்டார். சரி, இப்போ 2 பேரில் யாருக்கு தேவை? இப்போ ஒரு கூட்டணிக்கு போனால் இப்போ அன்புமணி அவர்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, டாக்டர் ராமதாஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குது, ஏடிஎம்கேவுக்கு என்ன ஆப்ஷன் இதில் இருக்குது? ஏடிஎம்கேக்கு இதில் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அவங்க ஆன்டி டிஎம்கே பண்ணுறக்கூடிய அன்புமணியை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வைப்பாங்க. பட் சீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கக்கூடியவர். அதே வேளையில் அவருக்கு கம்பல்சனாக ஏதோ ஒரு பாமக தேவைங்கிற நெசிட்டி இருக்குது. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆப்ஷன் இருக்கதான் நான் கருதலை. ஒரு வேளையில் அவர் எதிர்பார்ப்பு என்ன இருக்கலாம்னா டிஎம்கே கொடுக்கறதெல்லாம் சீட்டுங்கிற லெவலில் டிஎம்கேட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் டிஎம்கே பொறுத்தவரை ராமதாஸ் சூப்பர் ஃப்ளவர்ஸு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சுமுத்தாக இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸுக்கு அவர் ஒரு நெருடலை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டுங்கும் போது திமுக அந்த அளவுக்கு விரும்பாது. ராமதாஸ் நடவடிக்கைகளை ரசிப்பாங்க, அவங்க ஆதரவாக பார்ப்பாங்க. அதே வேளையில் கூட்டணிக்குள்ள ராமதாஸை எடுக்கிறதுல அவங்களுக்கு உள்ள சாதக பாதகங்களை மு.க. ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கத்தான் செய்வார். என்னோட பார்வையாக நான் இறுதியாக வைக்கிறது, அன்புமணி 10.5 எடுத்துக்கிட்டு களத்துக்குள்ளே போனால் அந்த சமூகம் திரளக்கூடியவங்க. 1952 காங்கிரஸ் தலைவர் 10% இடஒதுக்கீடு அதை நம்ம பெற்றே தீர்வுன்னு தனியாக போவாருன்றீங்களா? கண்டிப்பாக 52 19 எம்எல்ஏக்கள் திரண்டு வெற்றி பெற்றாங்க. டோட்டலாக இன்னொருத்தர் 6 எம்எல்ஏ திரண்டு வெற்றி பெற்றாங்க. ஒரு திரளக்கூடிய தன்மைகள் உள்ள ஜாதி. இந்த 10.5ங்கிற அந்த சென்டிமெண்ட் மேட்டரில் அன்புமணி திரளக்கூடிய முடிவெடுத்தால் இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதில் சாதிச்சுட்டாருன்னா 16ல் சாதித்த மாதிரி சாதிச்சுட்டாருன்னா இன்னும் 10 வருஷம் அவர் நிற்கலாம். கூட்டணி அரசியல் அப்படியே திரண்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த கடந்த காலத்தில் போனது மாதிரி டாக்டர் அன்புமணி பின்னாடி போயிடுவாங்கன்ற ஒரு புரிதலில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திரு பாலச்சந்திரன் சார் குறுக்கிறார், அவரோட கோணத்தை கேட்டு வந்துடுறேன். திரு பாலச்சந்திரன் சார். இல்லை, ரெண்டு விஷயம். இந்த 10.5 உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது இவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்ணால் 10 வருஷத்துக்கு அந்த அரசியல் நிற்காது. ஏன்னா அதுக்குள்ளே அது வெளிப்பட்டுரும். எத்தனை வருஷம் தான் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அது வெளிப்பட்டுரும். ஏன்னா உள்ளிட ஒதுக்கீடு கலைஞர் அருந்ததியருக்கு கொடுத்ததுக்கு காரணம், அருந்ததியர்கள் பள்ளர்களுடனும் பறையர்களுடனும் போட்டியிடும் அளவிற்கு அவர்களுக்கு முன்னடைவு இல்லை, பின்னடைவு இருந்ததுன்னு பார்த்தாரு. அப்போ இங்கேயும் திரு துரைசாமி அவர்களே பல இதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த நாவிதர், வண்ணார், இப்படிப்பட்ட இன்றைக்கி உள்ள மோஸ்ட் பேக்வேர்டில் யாருக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறது தான் சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கும்.
அப்போ வன்னியர்களுக்கும் முக்குலத்திற்கும் கொடுக்கறது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்க போகிறதில்லை. என்ன வேணாலும் சொல்லலாம், கடைசியில் இதுதான் நடக்க போகுது. அதனால் இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தினால் அது நீண்ட நெடுநாட்களுக்கு பயன்படும் ஆயுதமாக இருக்காது. சொல்லிக்கிறேன். 10.5 வந்து கிடைக்காதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. தனிப்பட்ட காஸ்ட்டுக்கு தர முடியாது, ஒரு கிளாஸுக்கு தான் தர முடியும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. இந்த 10.5லையும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கு. சரி, அது ஒரு ரெண்டாவது சொல்ற பாயிண்ட். கொடுக்கிற இடத்துல திராவிட கட்சிகள் தான் இருக்கு, வாங்குகிற நிலைமையில தான் மற்ற கட்சிகள் இருக்கு, பாமகவே இருந்தாலும். அப்படிங்கிறப்ப அன்புமணி தனியா வந்து எப்படி அதை இது பண்ண தன் பின்னால் தொண்டர்களை திரட்டி தன் பலத்தை காட்டுவதற்கு நம்ம நின்று நம்மளே அதிகாரத்தை வென்றலாம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு முன்னாடி சொன்னது மாதிரி 16ல் நடந்த ஒரு காமிக் ரிலீஃப் அது 2016ல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அதே மாதிரி தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டிங்கிற கதையை தான் கூத்தாடி போட்டு உடை தாண்டிங்கிற மாதிரி தான் 2 பேரும் சேர்ந்து இப்போ பண்ணுறாங்க. கட்சி வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுதான் யதார்த்தம். கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் போட்டு என்ன ஆக போகுது? இல்லை, மற்ற கட்சிகளும் புதுசாக வந்திருக்கிற கட்சிகளும் வளரும் சக்திகளும் இளம் தலைமுறையை தங்கள் பின்னாடி இழுக்கிறதுக்கு எல்லா இடங்கள்லையும் தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போக போகிறது இல்லை. முன்னொரு பொதுக்குழுவில் ராமதாஸ் சொல்லியிருக்காரு, யாரும் பிஜேபிக்கு போகவே கூடாது சொல்லியிருக்காரு. நான் பிஜேபியோட கூட்டணி வைப்பேன், ஆனால் நீங்கள் யாரும் போகக்கூடாது. நான் பேரம் பேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து போகக்கூடாது. இது என்ன நியாயம்? இது பாலச்சந்திரோட கருத்து தான் என்னோட கருத்து. இதில் எந்த மாற்றமும் இல்லை. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குலமீனவர், ஆண்டிப்பண்டாரம், சங்கம், வலையர், யோகீஸ்வரர் போன்ற சேர்வை போன்ற சமூகங்களுக்கு நியாயம் வழங்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. அண்டர் ரெப்ரசன்ட் அவங்க வாயில்லாத அந்த சமூக சகோதரர்களுக்கு நியாயம் வழங்கலாம் என கருத்து. அன்புமணி எதை செய்தால் ஸ்டெபிலைஸ் ஆகி ஃபோல்ஸ் ஆக முடியும்? அவங்க 2016 முதல் பிரச்சனை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது இல்லை, தன் பின்னால் பலம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணனும். ஆமா, 2016ல காமிக் ரிலீஃப்னு ராஜன் சொன்னாரு. அதுல தான் 5.5% அன்புமணி மாற்ற முன்னேற்றம்னு நிரூபிச்சனால தான் இபிஎஸும் ஓபிஎஸும் 7+1 கொடுத்தாங்க. அந்த பார்கெனிங் ஹெவியா இருந்தது. அதுக்கு பிறகு தோத்த பிறகு 23 சீட்ல தள்ளிட்டாங்க, லோவஸ்ட் இதுல தள்ளிட்டாங்க. இப்போ பிளவுபட்ட பிறகு என்ன பார்கெனிங்க கொடுப்பாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று வின்னபிலிட்டி 2009ல இருந்தே நான்-வன்னியர் ஓட்டு அவங்களுக்கு போலரைஸ் ஆக மாட்டேங்குது. அவங்க தோல்வி அடைகிறாங்க, அவங்களால அதிமுக வெற்றி பெறுது. 2019 2 பேருக்கும் தோல்வி. 23 சீட்டுக்கு 5 சீட்டு தான் வெற்றி பெறாங்க. சேலம் தருமபுரியில் வெற்றி பெறாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது கண்கூடா அன்புமணிக்கு தெரியும், அரூரில் தெரியும், விக்கிரவாண்டியில் தெரியும். அப்போ ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி வெற்றியை தர முடியாத ஒரு தலைவர்கிட்ட போய் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாமல் போறதை விட 10.5 சொல்லி தான் ஒரு ஃபோல்ஸா நிற்கிறது. 10.5ல் உள்ள நியாயங்கள்ங்கிறது பாலச்சந்திரனோட கருத்து என் கருத்தும் ஒன்று தான். 100% அவரு நம்ம நேர்மையாக முக்குலத்தோர் பற்றின்னு சொன்னதுக்கு பாலச்சந்திரனுக்கு என்னோட பாராட்டத்தை தெரிவிச்சுக்கிறேன். பட் இதுதான் என்னோட கருத்தும். பட் அன்புமணி ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு அந்த வன்னியருக்கு மட்டும்தான் அது முடியும், நாங்கள் பலமானவங்கன்னு சொல்றது தான் அவருக்கு கை கொடுக்குங்கிறது என்னோட கருத்து. முடிவெடுக்க வேண்டியது அன்புமணி. அதுக்கான கிரெடிபிலிட்டி அன்புமணிக்கு இருக்கு. அது அந்த மக்கள் தான் முடிவு பண்ணும். அதனால தான் சொன்னேன் சார். நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு டாக்டர் அவரே, நாங்கள் வந்து நெருப்புலேருந்து வந்தோன்னு சொல்கிறத வந்து இனிமேல் தவிர்க்கணும். ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக இது மாறணும். அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். மோடி நான் பயாலஜிக்கல் பானம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதான் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையெல்லாம் மாற்றிட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு பேச்சாக அவங்க எடுத்தாங்கன்னா, இவங்க சொல்கிற 10.5 எல்லாமே இருக்கட்டும், ஆனால் அவங்க கொண்டு போகிற அந்த பாதை வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பாதையாக இருந்தால் தான் இளைஞர்கள் இன்னும் இனிமே வந்து நாங்கள் அக்னியிலேருந்து வந்தோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை சத்திரியர் இதெல்லாம் எடுபடாது என்பது என்னுடைய இது. அதுலேருந்து வெளியே வந்து இல்லை இளைஞர்களோட ஆஸ்பிரேஷனை வன்னியர்களோட ஆஸ்பிரேஷனை 10.5 மட்டும் சுருக்கிட முடியுமா? முடியாது. அவங்களுக்கு நிறைய இது இருக்குது சார். இந்த வட தமிழகத்தில் எப்படியும் வந்து ஒரு 9 மாவட்டத்தில் அவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டி கம்யூனிட்டின்னு அவங்க ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறாங்க சார். நாங்கள் வந்து 50% இருக்கோம், சில மாவட்டத்தில் 30% இருக்கும், சில 55-60% கூட இருக்கும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பெருசாக அது ஒன்றிணைத்து வெற்றி பெற முடியல. குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் போகிறதில்ல. வன்னியர் ஓட்டு பாமகவுக்கு போகுது, திமுகவுக்கு போகுது, அதிமுகவுக்கு போகுது. இன்னும் எக்கச்சக்கமாக இப்போ காங்கிரஸில் இருக்கிற எம்பிக்கள் சுதாவும் விஷ்ணு பிரசாத் 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் எல்லா வன்னியர்களும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட
அது வந்து இவர் சொன்ன மாதிரி 55 ராமசாமி படையாட்சி காலத்தில் நடந்த ஒன்று சொன்னார். அது வந்து வேற. அப்போ வந்து இப்படி ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை கூட அவங்க பேசினாங்களான்னு தெரியல. அது ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு அந்த டைனமிக்ஸ் வேற, டைனமிக்ஸ் அது வேற. அப்போ நடந்தது வேற. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு ராமதாஸுக்கு வந்தது. அது வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் வைத்த அதிரடியான கூட்டணி ஊடாட்டங்கள்னால அது நிறைய மாறிச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர் மேலே நம்பிக்கை இழக்கிற அந்த கூட்டணி பேசுகிற நேரங்களில் நடந்துக்கிற தடுமாற்றங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துச்சு. முக்கியமாக சாதியை மட்டுமே மூலதனமாக வச்சு எவ்வளோ நாள் அரசியல் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், முதல்ல அவர் பண்ணது நமக்கு நல்லா தெரியும் சார். அவர் தலித் எழில்மலையை தான் எம்பியாக அனுப்புகிறாரு. அவர் வந்து ஒரு கார்ல் மார்க்ஸு, பெரியார், இப்படி ஒரு அவர் வச்சிருக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாழ் உரிமை மாநாடு நான் கலந்துக்கிட்டேங்க. அப்போது 89லையா 91லையா அப்போ நான் போன போது அங்கே பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. நம்ம இப்போ சொல்கிற எல்லா பெரியாரிஸ்டும் அங்கே இருக்காங்க. எல்லா தமிழ் கியாபி விஸ்வநாதன் தான் தலைமை தாங்கி நடத்துகிறாரு. அதில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. அதில் நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்ததுனால அந்த நேரத்தில் ஒரு ஓவிய கண்காட்சி நடத்த சொன்னாங்க. என்னுடைய நண்பர் கோவர்தன் எல்லாரும் சேர்ந்து, அரசு இப்போ இருக்கிற அரசு இருக்கார் அவர், இப்போ நம்ம இப்போ விகடனில் வேலை பார்க்குற பாண்டியன், ஹரன் கார்ட்டூனிஸ்ட்டு, இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஓவிய கண்காட்சி 300 ஓவியங்கள் வரைஞ்சோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது தடை செஞ்சவங்கெல்லாம் உள்ள தூக்கி போடலாம். அப்படி ஒரு புரட்சிகரமான இதுக்கெலாம் எங்களுக்கு வழி கொடுத்தாரு. ராமதாசன் நாங்கள் வரைஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு திடீர்னு வந்து பார்வையிட்டு போவார். அவர் கூட அருணமுருகல் வருவார், இவர் வருவார், பெரிய பெரிய இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த சூழல் பார்த்து அவரை வந்து ஒரு பெரிய உச்ச இதில் கொண்டு போய் வச்ச ஒரு சமுதாயம் தான். இப்போ வந்து மறுபடியும் இவர் வந்து அப்போது இருந்த அதே நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் வேறு மாதிரி கூட இருந்திருக்கும் இந்த காட்சியெல்லாம். நடுவில் வந்து அவர் மறுபடியும் வந்து வன்னியர் சங்க ஸ்டாண்ட் எடுத்தது நீங்கள் சொல்கிறது மாதிரி குறுக்கிட்டார். அந்த வன்னியர் சங்க ஸ்டாண்ட் எடுத்ததோ அல்லது தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறதுல கூட சில நியாயங்களை முன்வைக்க முடியும். தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு திருமாவளவன் அவர்களோட ஒன்றா பயணம் பண்ணி ஒரு ஒற்றுமை சமூக இணக்கம் ஒரு வந்த நேரத்தில் தருமபுரி சம்பவத்துக்கு அடுத்து தலித் மக்களுக்கு எதிராக அனைத்து சமூக கூட்டமைப்பு ஒன்று பண்ணாங்க. அது வந்து ஒரு பிற்போக்கான ஒரு விவகாரம். அதிலிருந்து அவங்களுக்கான எழுச்சி அப்படின்றது வரல. நம்ம அதை விடுவோம். அது பழைய வரலாறு, அதோட மெரிட்ஸ் பேசினோம்னா அது எங்கேயோ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தேர்தல் அரசியல் அப்படின்ற ஒன்றில் பொதுவாக குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு இணக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும், ஏதோ ஒரு ஸ்டேஜில் காம்ப்ரமைஸ் ஆகிரும். இப்போ இனி வந்து மீண்டும் சேரவே முடியாத ஒரு டெஃபினட்டான பிளவு அப்படின்ற இடத்துக்கு இது போயிடுச்சா? இப்போது நிலைமையில் பார்த்தோம்னாக்க டெஃபினட்டான ஒரு பிளவு தான். ஏன்னா அதிகாரம் தனக்கு வேணும்னு நினைக்கிற யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு தான் அதிகாரம் வேணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. இல்லை எனக்கு வேணும், ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தாக்க இந்த பொலிட்டிக்கல் எஸ்டேட் வந்து பங்கு போடப்படும், அந்த பொலிட்டிக்கல் எஸ்டேட் அப்படியே எனக்கு வரணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறார். ஸோ இப்போது குடும்பமாக அவங்க ஒன்றா சேரலாம், அரசியல் ரீதியாக பின்னாடி கூட இணையலாம். ஆனால் இப்போதைக்கு பிளவுங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிளவு தான். ஆனால் நிறுவன தலைவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை பாமக கான்ஸ்டியூஷன் படியே. அது ஒரு அலங்கார பதவி சார். ஒருத்தருக்கு தான் மாம்பழ சின்னம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு இல்லை. ஒருவர் ஒரு கூட்டணியில் தான் இருக்க முடியும், 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. இந்த இடத்துக்கு நகர்றப்ப அதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும்? அதோட இம்பேக்ட் வந்து இவங்களோட வாக்கு வங்கி சிதறும். இவங்களுக்கான பார்கெனிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக குறையும். நாங்கள் கொடுக்கறத நீ எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிற அளவில் தான் பார்கெனிங் இருக்கும். இவங்களுக்கும் வேறு வாய்ப்பு கிடையாது. 2 பேருக்கும் கொடுக்கறத எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கும். முன்ன மாதிரி ரவீந்திர துரைசாமி சொன்ன மாதிரி 40 சீட்டு 35 சீட்டு இதெல்லாம் கனவு. அந்த அளவுக்கு யாரும் கொடுக்க முன் வர மாட்டாங்க எந்த கட்சியும். ரெண்டாவது திமுக நீ அப்படி பார்க்குறீங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ திமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது, நான் தனிச்சு போட்டிடுறேன்னு சீமான் சொல்கிறாரு. என் தலைமையில் யாராவது வந்தால் வாங்கன்னு விஜய் சொல்கிறாரு. பாமக வந்து எங்கள் கூட வரும்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். எங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி இப்போ வந்து இருக்கிற பிஜேபியும் ஏடிஎம்கேவும் போதாது, கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன் ஜிகே வாசன் பாரிவேந்தரை வச்சு ஒரு அலையன்ஸ் நடத்த முடியாது, ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு பெரிய கட்சி தனக்கு வேணுன்ற நெருக்கடி ஏடிஎம்கேக்கு இருக்குது.
கண்டிப்பாக அவங்கள இது என்ன இம்பாக்ட் பண்ணும்? 2 பேரும் பிரிஞ்சது என்ன இம்பாக்ட் பண்ணும்? 2 பேரும் பிரிஞ்சதில் 2 பேரும் திரும்ப ஏடிஎம்கேக்கு வர முடியாது. அந்த அலையன்ஸுக்கு 2 பேருமே வர முடியாது. பிரிஞ்சு வரப்ப என்னதான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் முன்ன கேட்ட அளவுக்கு தொகுதியை கேட்க முடியாது. அதுதான் யதார்த்தம். அந்த அன்னைக்கு பழைய ஸ்ட்ரென்த் வராது, பழைய ஸ்ட்ரென்த் வராது. அது யதார்த்தம். ஸ்ட்ரென்த் வராது சார். கூட்டணிக்கு தேவைன்னு நீங்கள் லீட் பண்ணுறவங்க ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடி இருக்கிறப்ப அது சிறிய கட்சியோ ஒரு எண்ணிக்கை பலம் கம்மியாக இருக்கிற கட்சி கூட அதில் தனக்கு என்ன அட்வான்டேஜ் வேணும்னு தானே பார்ப்பாங்க. பிரேமலதா இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாக்கு 1%, 2%, 0.5%, அந்த வாக்குக்கு என்ன சீட்டு அப்படின்றது தானே உங்களுக்கு தேவை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அது கரெக்டு. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருந்ததுன்னா அவங்க பார்கெயின் பண்ண முடியும். ஆப்ஷன் குறைஞ்ச உட்பாடு உங்களுக்கு பார்கெயின் பண்ண முடியும். இன்னொன்று இருக்குது, அன்புமணி தன்னை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அப்போ கொடுக்குற இடத்துலையாவது இருந்து தன்னை நிலைநிறுத்திக்கணும் தான் நினைப்பாரு. ஸோ நெருக்கடி 2 தரப்புக்கு இருக்குது. 2 தரப்புக்கு நெருக்கடி இருக்குது. அதுதான் அன்புமணி தரப்புக்கு சொல்கிறேன். எடப்பாடி கொடுக்கக்கூடிய டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை எடுத்துகிட்டு போனால் கட்சி அதோட க்ளோஸ் ஆகும். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது கண்கூடா பாமகவுக்கு தெரியும். ஏன் அதிமுகவுக்கே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் சார் ஒரு அலையன்ஸ்ல ஒரு சீட் கம்மியாக கொடுத்தாலும் சேர்ந்துப்பாங்க. எஸ், அதை தான் சொல்கிறேன். அப்போ அதில் தோத்துவாங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ்டு. ஸோ 16 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஃபோல்ஸ் ஆனது மாதிரி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய நேரம் அன்புமணிக்கு இருக்குது. அந்த சென்டிமெண்ட் இஷ்யூ எடுக்கும்போது ராமதாஸே குறுக்க போக முடியாது. ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் அவருக்கு. அவர் சொல்ல மாட்டாரா, நான் போராடி வாங்கி கொடுக்காதையா இவர் அவர் சொல்லிட்டாரு. ஓகே, இத்தனை நாள் என்ன பண்ணாருன்னு கேட்கிறாரு. என்னோட பார்வையில் ஒரு வாரம் டாக்டர் அன்புமணி நடைபயணம் போய் போராட்டம் பண்ணி தொண்டர்களை சந்திச்சு என்னென்ன பண்ணாலும் அதுல கிடைக்கிற பொலிட்டிக்கல் மைலேஜை விட வியாழக்கிழமை காலையில 10:30 மணிக்கு பிரஸ் மீட் போட்டாருன்னா பெரிய அரசியல் நடைபயணம் போனா முதல்வராகனா வைகோ எப்பயே ஆயிருந்திருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட அரசியல்ல உள்ள இருந்து வந்தவங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். அன்புமணிக்கு பாலியா நாடார் அண்ணாச்சி, அப்பு நடேசன் 2 பேரும் காங்கிரஸ் உள்ள இந்த நாடாரை க்ளோஸ் பண்ணலன்னா பிஜேபி இல்லை. அன்புமணிக்கு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி இவங்களோட எமர்ஜென்ஸை க்ளோஸ் பண்ணலன்னா அன்புமணி இல்லை. 10.5 எடுத்து அதில் ஃபைட் பண்ணி நின்னாதான் அன்புமணி நிற்க முடியும். முடிவு அன்புமணி கையில். சார், டாக்டர் ராமதாஸ் வளர்ந்த காலத்தில் பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் இருந்தாங்களே. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவராக கிருஷ்ணசாமி இருந்தார், திண்டிவன ராமமூர்த்தி இருந்தார், வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு பக்கத்தில் இருந்தார், வீரபாண்டி ஆறுமுகம், அந்த தலைமை திரு துரைமுருகன், இப்படி எவ்வளவு பேர் இந்த பக்கம் இருந்தாங்க. இல்ல, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் திமுகவில் மட்டும்தான் வன்னியர் ஸ்டால்வார்ட்ஸ் இருந்தாங்க, லோக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் வன்னியர் சங்கத்து கூட மோத முடிஞ்சது. வீரபாண்டி ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதம் இருந்து, மதுராந்தகம் ஆறுமுக ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதல் இருந்தது. செஞ்சி ராமச்சந்திரன் ஆட்களுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு மோதம் இருந்தது. எஸ், டிஎம்கே வன்னியர்கள் தான் பவர்ஃபுல்லா நின்னாங்க. அவங்க தான் பாமக கூட மோதினாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. சிபி சண்முகம் ஒரு பெரிய லீடரா நிற்கிறாரு, கேபி முனிசாமி பெரிய லீடரா நிற்கிறாரு, அன்பழகன் ஒரு பெரிய லீடரா நின்று தர்மபுரியில் சாதிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலைக்குள்ள இதுக்குள்ள அன்புமணி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணி நிலைநாட்டலன்னா எப்படி? நான் ஒரு உதாரணம் சொன்னது மாதிரி அன்புமணியை இவங்க விழுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்புமணி ஹஸ் டு பி வெரி வெரி அலர்ட். புதிய கட்சி ஒன்று வரும்போது இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஒரு லாஜிக் என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தினா தான் பிஜேபி வளர முடியும் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு பிஜேபியை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம்கேல இருக்கிற வன்னியர் முகங்கள் அவங்களுக்கு பரந்த முகம் இருக்குது. இப்போ சிவி சண்முகம் அந்த ஊரில் எல்லாரும் தான் ஏற்றுக்கிறாங்க. கேபி முனுசாமி அந்த ஜாதி பிரதிநிதியாக மட்டும் அந்த ஊரில் பார்க்கப்படுறதில்ல, எல்லோருக்குமான ஒரு பொதுத்தள அரசியல் தலைவராக தானே அவரை பார்க்கிறாங்க. காங்கிரஸ் உள்ள இந்து நாடார்களை வீழ்த்தினால தான் இந்து நாடார்களின் பார்ட்டியாட்டு பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு பெரிய தலைவராக அந்த மாவட்டத்தில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் ஸ்டெடியாக நிற்கிறாரு. ஸோ பிஜேபியில் உள்ள இங்கே அதிமுக வன்னியர்கள் அன்புமணிக்கு போட்டியாளர். நாகர்கோயில் மாதிரி தமிழ்நாடா சார்? நாகர்கோயில் ரொம்ப ஹைலி, கன்னியாகுமரி ரொம்ப கம்யூனலா இருக்கலாம், போலரைஸ்டா இருக்கலாம். அந்த மற்ற வட தமிழ்நாட்டில் அப்படியான எண்ணம்லாம் இல்ல. அந்த கான்செப்ட்ல அந்த த்ரெட்டை முத 10.5 கொடுத்த ஒரு எடப்பாடிங்கிற இதுல அன்புமணி சந்திக்கிறாரு. அதை மாற்றி திருச்சியில சொன்னதுதான் அன்புமணிக்கு ட்ரம்ப் கார்டு. அதை பிளே பண்ணலாம் அன்புமணி. அதாவது கன்னியாகுமரியில் இருக்கிறது ரிலிஜியஸ் போலரைசேஷன். இங்க 1 இயர் நான் 1 இயர் ரிலிஜன் கப்பிள்டு வித் காஸ்ட். கப்பிள்டு வித் காஸ்ட் இருக்கு. ஆனா இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்துவ முரணும் இருக்கும். இதுக்குள்ள வந்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் வந்துடும். அது வந்துருது. அந்த மாதிரி 1 இயர் நான் 1 இயர்னு நீங்க பண்ணீங்கன்னாக்க இருக்கிறதும் போயிடும் உங்களுக்கு. அதுதான் யதார்த்தம்.
வட தமிழ்நாட்டிலேயே. சார் அந்த துருப்பு அவர் சொல்கிறது வந்து நீங்கள் மீண்டும் எழுந்து வரணும்னா உங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு வேணும், பத்தரை அப்படின்னு சொல்லி முழங்கி ஒரு போர் முரசு கொட்டி உங்களை நீங்கள் உயிர்ப்பிச்சுங்க, உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்ற கோணத்துக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாரு. நீங்கள் வந்து அது அந்த விவகாரமே எடுபடாது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வந்து தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். அது எடுபடுறதில்லை. அதுக்காக இவங்க வந்து அறிக்கை விடுறதோட சரி, ஒரு போராட்டம் நடத்தினாங்க, அது கல்வீச்சு நடந்தது, அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு என்ன நடந்தது? இடஒதுக்கீட்டை வச்சு நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய போராட்டத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியாது. குறிப்பாக தமிழ்நாட்டில். மகாராஷ்டிராவில் வேணால் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு. இதில் பல சமூகங்கள் பயனடைஞ்சிருக்கு. வன்னியர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. வன்னியர்கள் எல்லாருமே வந்து ராமதாஸுக்கோ இல்லை பாமகவுக்கோ ஆதரவாளர்களோ கொத்தடிமைகளோ கிடையாது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகளுக்கு கிடைக்கிற ஓட்டை விட ரொம்ப கம்மியாக தான் பாமகவுக்கு கிடைக்குதுங்கிறது தான் நிதர்சனம். அப்படி இருக்கிறப்ப இந்த கொஞ்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சவுண்டு கொடுப்பீங்க? இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இதுக்கான மாஸ் மொபிலைசேஷனோட லிமிட்டு கொஞ்சம்தான். பெருங்கனவில் அந்த அண்ணா பற்றிய புத்தகம் இந்து தமிழ் திசையில் வெளியிட்ட புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் அண்ணா, 1969 வன்னியர்கள் அதிகம் இருந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையும் வன்னியர் அல்லாதவர்கள் நிற்க வச்சு வென்றோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் தெரிஞ்சு பண்ணுறார் அண்ணா வந்து அதை ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஓட்டாக இது திரளக்கூடாது என்பதில் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. அப்படி இருந்த ஜாதியை மறந்து தமிழர்கள் என்ற கொள்கை அப்படி அடிப்படையில் ஓட்டு போடணும் ஜெயிக்க வச்சு ஒரு சமுதாயமாக இருந்தது தானே இது. மறுபடியும் வந்து இந்த ஜாதிக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஓட்டு, இந்த இடத்துல இப்படி ஓட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதும், அதுக்காக ஒரு அணி திரள்றதும், அதுக்கு இடஒதுக்கீடை ஒரு காரணமாக காட்டிகிட்டு இருக்கிறதும், இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு வேற ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையை எடுத்து ஒரு புரட்சிகரமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறது தான் இப்போ இருக்கிற. இதே அண்ணா வழியில் வந்த ஜெயலலிதாவும் டாக்டர் கலைஞரும் ஐயா ஐயா கூட்டணி கூட்டணின்னு வெற்றி பெறும்போது அவர்கிட்ட கெஞ்சினதையும் தமிழ்நாடு பார்த்தோம். 2019க்கு பிறகு இவங்க சொல்லக்கூடிய இதே போலரைசேஷன்ல தோத்தம் பிறகு தேர்தல் வந்துட்டா விஜயகாந்த் கூட வரணும் தான் சார் எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் வந்தா பரவாயில்ல ஜெயிச்சிரலாம் எதிர்பார்த்தாங்க. கால்ல விழுந்தாங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாது சார். ஜெயலலிதான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் கால்ல விழுந்தாங்க. கூட்டணின்னு சொல்ல முடியாதுன்னு கெஞ்சினாங்க. நான் சொல்றேன் கால்ல விழுந்தாங்கன்றது கொஞ்சம் மிகைப்படியான நான் சொல்ல வந்த கருத்தை சொல்றதுக்குள்ள அவசரப்படாத. இல்ல ஒரு செகண்ட் வந்த கருத்தை முடிச்சிடுறேன். அதே கருத்து தான் நீங்க சொல்லறதுதான் சார் நானும் சொல்ல வரேன். நீங்க விஜயகாந்தால வெற்றி விஜயகாந்துக்காகவும் காத்திருந்தாங்க. நீங்க ஜெயலலிதாவும் காத்திருந்தாங்க, கலைஞரும் காத்திருந்தாங்க. நான் சொல்ல வரேன், பதட்டம் வேண்டாம். அதே ராமதாஸ் 2019 இவர் சொல்லக்கூடிய நான் வன்னியர் போலரைசேஷன்ல தோத்தம் பிறகு அவங்க இம்பார்ட்டன்ஸே குறைஞ்சு போச்சு, அவங்களுக்குள்ள முக்கியத்துவமே குறைஞ்சு போச்சு. மீண்டும் அந்த முக்கியத்துவம் வரணும்னா திரண்டு பலத்தை காட்டினாதான் வர முடியுங்கிறது என் கருத்தை சொல்றேன். இதை எடுத்துக்கிடாததும் அன்புமணி ராமதாஸ் அப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் தெளிவாக தான் பேசுறேன், நீங்க புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஒரு கேள்வியை நேரில் முன்னாடி வச்சிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னாடி வச்சுருந்தோம். அன்புமணி அவர்களுக்கா, ராமதாஸ் அவர்களுக்கா, அதிமுக கூட்டணிக்கா, இல்லை யாருக்குமே பாதிப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நேரில் முன்னாடி வச்சுருந்தோம். அன்புமணிக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லி 27% பேரும், ராமதாஸுக்கு பாதிப்புன்னு 15% பேரும், அதிமுக கூட்டணிக்கு இதனால் பாதிப்புன்னு 10% பேரும், யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு 48% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஏன் சார் அதிமுக கூட்டணிக்கு மட்டும் பாதிப்பு, திமுக கூட்டணிக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காதா, விஜய் கட்சிக்கெல்லாம் பாதிப்பு இருக்காதா? இது இல்லை பாமகவே தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி. 2009க்கு பிறகு தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி மேலே தோல்வி அடையும் போது அந்த பாதிப்பு அவங்களுக்கு தான் ஜாஸ்தி வரும். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு தான் அங்கே கூட்டணியாக வர வாய்ப்புள்ள கட்சி பிளவுபட்டிருக்கிறது, பாதிப்பு அதிகங்கிறது என்னோட கருத்து. ஆமாம், அன்புமணி வந்து இப்போ திமுகவை விமர்சிக்கிற மாதிரி அதிமுக விமர்சிக்கிற சொல்லப்போனால் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது நல்லாவே தெரியும். விஜய்க்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அவருக்கு 2 பேர், ஒருத்தர் தனித்து போட்டி, மீதி ஒரு கட்சி கூட்டணியில் இடம் இல்லை. ஆமாம், கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்கிற இடத்துல இருக்கிறது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி, இன்னொருத்தர் விஜய். அவங்க பிஎம்கே பொறுத்தவரை 2 பேருக்குமே 2 ஆப்ஷன் இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் வந்து விஜயினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு இதுவும் கணிக்க முடியாது இருக்குது. அன்டிசைடாக இருக்கு. அதனால ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு கட்சினா அது எடப்பாடி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான் வந்து பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் அங்கே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு.
அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும்? அப்படி ஒரு அலையன்ஸ் வந்து அன்புமணி போய் ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்றாரு அப்படின்னா, அவங்க ஏற்கனவே கூட்டணி சேர்ந்தவங்க தான், அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றா தான் போன தேர்தலில் சந்திச்சாங்க. அது ஃபார்மிடபுளாக இருக்குமா நார்த் தமிழ்நாட்டில்? ஃபார்மிடபுளாக இருக்காது. ஏன்னா தொடர் தோல்வி 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சேர்ந்தாக்க ஒரு கம்பல்ஷனில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் மக்கள் மத்தியில். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து அவர் திரு ரவீந்திரன் சொல்கிறது மாதிரி தனித்து போட்டி 10% அதை மட்டும் முன்னிறுத்தி அதை வாங்குறவர்களையும் ஓய மாட்டோம், திரண்டு வாங்க என் பின்னாடி அப்படின்னு அவர் வந்து ஒரு களத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சூசைடை செய்யவே மாட்டார் அன்புமணி. அது சூசைடல் ஸ்டெப்பு, தனியாக நிற்கிறதுங்கிறது. ஏன்னா 2016 நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் அப்படிங்கிறது இளைஞர் மத்தியில், பாமகவில் இருந்த இளைஞர் மத்தியில் அது இருந்தது. அதுக்காக வேலையும் செஞ்சாங்க. எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டதுனால ஓட் ஷேர் வந்து உங்களுக்கு கூடுதலாக தெரியுது. அவங்க பெட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். கன்னியாகுமரியில் 1000 ஓட்டு வாங்குறேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து அன்புமணி தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏடிஎம்கே கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ டாக்டர் என்ன செய்வார்? பெரியவர் அவர் இந்த வெற்றி பெறட்டும் அப்படின்னு ஒதுங்கி இருந்துருவாரா? அவர் வேற இந்த நிமிஷம் வரலையும் அவர் வந்து போராட்டத்தை கைவிடலை, ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே தான் போகிறாரு. அவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கான இடத்தை உறுதி செய்யணும்னு நினைப்பாரு. அவரும் தன்னோட பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ், நான் தான் பெரிய ஆள், என் பின்னாடி தான் மக்கள் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு அவரும் முயற்சி பண்ணுவார்ல. கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார். அவரோட இர்ரெலவன்ஸை அவரே புரிஞ்சுக்க தவறுறாரு. எஸ் பிகம் இர்ரெலவன்ட். அவரோட இருக்கிற வாய்ப்பு அதிமுக கூட சேர்றது ஒன்று தான் இருக்குது. அது ஸ்டாலினோட பெர்ராகேட்டிவ். ஏன்னா சூப்பர் புளோஸாக தான் அவர் இருக்கிறாரு. அவரை சேர்க்கறதுல நெருடல்களும் வர வாய்ப்பு இருக்கணும் போது ஸ்டாலின் வந்து நோ சொல்ல மாட்டார். இறுதியில் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்து பாமகவுக்கு வந்து ஒரு பெரிய, ராமதாஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷன், ஷுவர் ஷாட்டுங்கிற மாதிரி அதை சொல்ல முடியாது. ஸோ உறுதியாக திமுக கூட்டணியில் போய் அவர் சேர்ந்துருவார். இவர் ஏடிஎம்கே பக்கம் போனால் அவர் டிஎம்கே பக்கம் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. அப்படியான ஒரு சூழல் இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அன்புமணி, ராமதாஸ் 2 பேரும் உள்ளிட்ட பாமகவை 3 எலெக்ஷனில் தோக்கடிச்சு காட்டினவங்க திராவிட முன்னேற்ற கூட்டணியினர். அப்படி இருக்கும்போது பாமக அவங்களுக்கு, ராமதாஸுக்கு பாமக தேவையாங்கிறது வந்து ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். அதுல அப்போ ஒரு நெருடல் இருக்குங்கிறதும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஒரு நெருடல் இருக்கு. சரி, அப்போ வந்து ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடையும் ஒருத்தர் விஜயோடையும் போறதுக்கு ஸ்கோப் இருக்கா? சரி, அது எதுவும் நடக்கலாங்கிறதுல பண்ணலாம். பட் என்னோட பொறுத்தளவுல மீண்டும் சொல்றேன், அந்த கட்சியில இருந்தவன் சொல்றேன், அந்த சமூகத்தின் சென்டிமெண்ட் தெரிஞ்சவன் சொல்றேன், 10.5 மையமா வச்சு போனாதான் அவங்க வந்து 2 பேருமே 10.5 மையமா வச்சு போகணுமா, ஒருத்தர் போகணுமா? அதுக்குள்ள வாய்ப்பு அன்புமணிக்கு தான் இருக்குது, ராமதாஸுக்கு இல்லை. ராமதாஸ் அதை விடுறாரு. அன்புமணி அதை எடுத்து போனாருன்னா அவர் வந்து நிலைச்சு நிற்க முடியும். அது இல்லைன்னா இந்த எலெக்ஷனோட அவங்களுக்கு ரெலவன்ஸ், அவர் சொல்றாரு இல்லையா, அந்த ரெலவன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஓகே, ரொம்ப நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி.